ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன கோஸ்ட் கில்லர் அப்படின்னு ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட பேசவே பயப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் சடனா அவளுக்கு ஒரு நாள் ஒரு சின்ன தோட்டாவோட பீஸ் கிடைக்குது. அதை தொட்ட அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதாவது பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அவனை யாரோ ஒருத்தர் துப்பாக்கியில சுட்டு கொண்டிருப்பாங்க போல. அந்த தோட்டாவோட பீஸ் தான் நம்ம ஹீரோயினோட கையில கிடைச்சிருக்கும். அதை தொட்டதாலேயோ என்னமோ இறந்து போன அந்த கேங்ஸ்டரோட ஆன்மாவை நம்ம ஹீரோனால பார்க்க முடியுது. அவன் பேசுற விஷயங்களை கேட்க முடியுது. ஏன் தேவைப்பட்டா ஹீரோயினோட உடம்பையே அந்த ஆன்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னாச்சுங்கிறத ரொம்ப சூப்பரா காமெடி கலந்து சொல்லிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 8ன்னு ரேட்டிங் கொடுப்பேன். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் வழக்கம் போல அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல இப்போதைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயிலா 2 ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமான ஹேர் ஃபால், பொடுகு, தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, பூச்சி வெட்டு, புழு வெட்டு, இந்த மாதிரி என்ன விதமான தலைமுடி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சரி பண்ற விதமா தான் நம்ம ஹேர் ஆயில ரெடி பண்ணிருக்கோம். நூத்துக்கணக்கான கஸ்டமர்ஸும் வாங்கி நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சரிப்பா, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு அண்டர் கிரவுண்ட காட்டுறாங்க. 3 ரவுடி பசங்க ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவான கூட்டோ கூட பயங்கரமா சண்டை போறானுங்க. அதுவும் கையில விதவிதமா கத்திகளை வச்சிருக்கானுங்க. தலைவனும் சும்மா கிடையாது. எவ்வளவுதான் சண்டை போட்டாலுமே நம்மால் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. ஏன்னா இவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கைவந்த கலை. ஒவ்வொரு ஆப்போனட்டாலையும் தனித்தனியா போட்டு தள்ளிட்டு ஒரு வழியா சண்டையை முடிச்சுட்டு நம்மால அங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறான். சண்டை போட்ட அசதியில லைட்டா தம்ம போடலான்னு பாக்குறான். ஆனா நெருப்பு பத்த மாட்டேங்குது. ஆனா என்னடா இதோட வம்பா போச்சுன்னு அப்படியே பையன் தரையில உட்காந்துட்டான். அப்ப திடீர்னு பின்னாடி யாரோ வரக்கூடிய சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறான். இவன் அந்த இடத்துல யார பார்த்தாங்கிறத தெளிவா காட்டல. ஆனா லாஸ்டா ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் மட்டும் கேக்குது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. இருந்தாலும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே இறந்து போன உடம்ப கிளீன் பண்றதுக்காக ஒரு இல்லீகல் கும்பல் அங்க வரானுங்க. சந்தேகமே வராத மாதிரி அங்க இருந்த ரத்த கரைகள் இறந்து போன ஹீரோ உடம்புன்னு எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துவானுங்க. ஆனா இந்த பஞ்சாயத்துல ஹீரோவை சாகடிச்ச துப்பாக்கியில இருந்து வெளிவந்த தோட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருந்த கேஸ் மட்டும் அப்படியே தனியா கீழே விழுந்திருக்கும். இத அந்த கிளீனிங் டீம் கவனிக்கல. தெரியாதனமா அந்த கிளீனிங் டீம்ல இருக்க ஒருத்தன் கால்பட்டு அந்த தோட்டா நேரா மெயின் ரோடுக்கு வருது. ரன்னிங் போகும்போது அவனும் தட்டி விடுறான். அடுத்து அந்த தோட்டாவோட கேஸ் ஒரு குட்டி குழந்தைகிட்ட போகுது. அம்மா இது பாத்தீங்களா, இது அழகா இருக்குல்ல, ஐயோ செல்லம் அதெல்லாம் நீ எடுக்க கூடாதுன்னு அம்மா அந்த கேஸ் அப்படியே தூக்கி போடுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடமா நகர்ந்து அந்த கேஸ் ஒரு படிக்கட்டுக்கிட்ட போய் நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ ஒரு சின்ன ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப அமைதியான பொண்ணு, பெருசா யாருக்கிட்டையும் பேச மாட்டா. சண்டை அப்படின்னாவே 10 அடி ஒதுங்கி போயிடுவா. வழக்கம் போல புள்ள சமத்தா வேலை பார்த்துட்டு இருக்கா. கஸ்டமர்ஸ்க்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து 1 by 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுக்கு கை காலெல்லாம் ரொம்பவே பதட்டமாகுது. என்னடான்னு பார்த்தா எப்பவுமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு சரக்கடிக்க போவா. அங்க இருக்க மசோட்டாங்கிற பையன் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிரஷ். சோ இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்கிட்ட க்ளோஸா பேசலான்னு இவளாவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பா. அதனாலதான் நேரம் போக போக இவனுக்குள்ள அந்த பேனிக் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவ கடையில வேலையை முடிச்சுட்டு நேரா பக்கத்துல இருக்க அந்த பாருக்கு வரா. நல்லா கண்ணாடி போட்டு கணக்கச்சிதமா இருக்கா இல்லையா, இவனோட பேர் தான் மசோட்டா. வா உனக்காக தான் காத்து இருந்தேன்னு பையன் விட்ட போறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா சரக்குல ஏதோ ஒரு குச்சியை வச்சு விளையாடிட்டு இருக்க? அட இது லவங்கப்பட்டமா, சரக்கோட கலந்தா சூப்பரா இருக்கும், எனக்கு இந்த வாசம் கூட ரொம்ப பிடிக்கும். அடச்சி என்ன கர்ம பிடிச்ச டேஸ்ட் ஒன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அந்த பையன் அந்த லவங்கப்பட்டை ஸ்மெல் பண்ணா மட்டும் பரவாயில்லங்க, ஏதோ நாய் ஒண்ணு நல்லி எலும்பு கடிக்கிற மாதிரி கசக்குன்னு கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். இலை அது வாசத்துக்கு பயன்படுத்துறதுடா, கடிச்சு திங்க கூடாது. ஐயோ செல்லம் உனக்கு இத பத்தி எதுவும் தெரியல, எங்க நீ 2 கடி கடிச்சு பாரு, அப்பதான் உனக்கு அருமை புரியும்னு வாய்கிட்ட கொண்டு வரான். எப்பாடே உனக்கு சூடம் கூட கொளுத்துறா, கொஞ்சம் சும்மா இருன்னு பேசிட்டு ஹீரோயின் நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வராங்க. கண்ணாடியை பார்த்துட்டு, ஏண்டி மானம் கிட்டவல இவனை அடி டேட் பண்ண ஆசைப்பட்ட, உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்னு தன்னைத்தானே கண்ணாடியை பார்த்து திட்டிட்டு இருக்கா. மறுபடியும் வெளியில வந்தவ மசோட்டாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா அந்த பையன் கைய முறுக்கிட்டு தோள்பட்ட லைட்டா ஒலிக்குதுங்கிறான். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து மாமா ஒரு 200 கிலோ தம்பிள் செட்டு அப்படி மேலே கிளிங் தூக்கி போட்டு விளையாண்ட, அதான் ஷோல்டர் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தோ நீ வேணா இங்க கைய வச்சு தொட்டு
பாரு. ஐய நான் தொட மாட்டேன். சரி சரி அப்படின்னா வெயிட் பண்ணு, நான் டக்குன்னு ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன்னு இப்ப இந்த பைய கிளம்பிட்டான். ஹீரோனுக்கு இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. போதாத வரைக்கும் இவ பிடிக்க வேண்டிய ட்ரெயினுக்கான டைம் வந்துருச்சு. சோ பணத்தை வச்சுட்டு கிளம்பலாம் தான் நடப்பா. இருந்தாலும் மசோட்டா நல்ல பழகமாச்சே, சொல்லாம கொள்ளாம போனா தப்பா போயிடும். சோ வெயிட் பண்ணலாமேன்னு இவளுக்கு இருந்த கடைசி ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதை கூட மிஸ் பண்ணிட்டு புள்ள நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிக்க சம்மதிக்கிறா. நல்லா மொடா குடி குடிச்சிட்டு மசோட்டா கூட உடனடியா நம்ம ஆளு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பையனை பாருங்க, ஏமா என்ன நீ நல்லா குடிக்கிற ஆனா சைடிஷ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிற, இது ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? இந்த புடி 2 வாய் டக்குன்னு வாயில போட்டுக்கோ. ஐயோ என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்ன யாராவது தூக்கிட்டு போங்களேன்னு படிக்கட்டுலயே உட்காந்துக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனு எவ்வளவு நேரம் பொறுத்திருப்பா, யாண்டா அடே கிளவி புருஷா நானும் பாத்துட்டு இருக்கிறேன், என்னடா ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு எட்டி மூஞ்சாம்பாட்டிலேயே ஒரு எத்து அம்புடுதாங்க. பையன் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறமா நேரா நம்மால பொடிநடையா நடந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க இடத்துக்கு வந்திருக்கா. ஆரம்பத்துல புள்ள நல்லா தான் நடந்து போயிருப்பா, ஆனா தூக்க கழகத்துல டப்புன்னு கால் தர மாதிரி தொப்புட அங்கேயே விழுந்துட்டா. அப்பதான் எழுந்து பார்க்கும்போது ஹீரோனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை சுட்டு சாகடிச்ச அந்த தோட்டாவோட கேஸ் இருக்கு இல்லையா, அது இவளுக்கு முன்னாடி கிடக்கு. ஐ என்னது இது பார்க்க சூப்பரா இருக்கேன்னு இவன் அந்த கேஸை எடுக்கும் போது அந்த ஒரு சில நொடிகளுக்கு ஹீரோவை யாரோ ஒருத்தர் துப்பாக்கியால சுற்றுப்பாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன இல்யூஷனா கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. ஆனா ஹீரோனை பொறுத்த வரைக்கும் சரி நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சோமே, அது மூலமா தான் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம இல்யூஷன் வருது போலன்னு மனசை தேத்திக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா கேமரா பக்கத்துல இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அதுவே லாங் ஷாட்ல இருந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம், நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா இவ தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. வெளியிலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜூலி நிக்கிறா. மூஞ்சி ஃபுல்லாவே காயமா இருக்குது. உடனே ஜூலியும் என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு என்னால வீட்டுக்கு போக முடியாது, உன் கூடயே தங்கிக்கிறேன். கடுப்பான ஹீரோயினும் என்ன மறுபடியும் அந்த பைத்தியக்காரன் அவனை அடிச்சானா, ஏண்டி நான் தான் உன்கிட்ட எத்தனை முறை சொன்னேன் உனக்கும் அவனுக்கும் லவ்லாம் செட் ஆகாத, ஆனா நீ ஏன் அதை எப்பவுமே கேட்க மாட்டேங்கிறேன்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. ஆனா இந்த ஜூலிய பாருங்க ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே யதார்த்தமா பேசிக்கிட்டே கதவு திறந்து உள்ள வரும்போது சடனா ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. ஆக்சுவலா கதையோட ஆரம்பத்துல இறந்து போன நம்ம ஹீரோவான கூட்டோ இருக்கா இல்லையா, அந்த பயபுள்ள இவனுக்கு எந்த இடத்துல குண்டடி போட்டிருக்கோம், இடுப்பு பகுதி கரெக்டா அதே இடத்துல ரத்த கரைகள் இருக்க மாதிரி ஒரு மனுஷ உருவத்துல முன்னாடி வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இந்த உருவம் மட்டும் தாங்க மனுஷன், ஆனா இங்க நிக்கக்கூடியது ஹீரோவோட ஆத்மா. குழம்பி போன ஹீரோனும் ஏண்டி யாரு இவன், உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா, சொல்லாம கொள்ளாம உள்ள கூட்டு வந்திருக்க. ஜூலிக்கு ஒன்னும் புரியல. ஏடி யாருகிட்ட பேசிட்டு இருக்க, அங்கதான் யாருமே இல்லையே, ஒருவேளை நீ பார்த்தது வெறும் கனவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலி ஃபன் பண்ணாத, இந்த பாரு அந்த ஆளு முன்னாடி தாண்டி நிக்கிறான், அவன் உடம்புல கூட ஏதோ ரத்த கரைகளா இருக்கு. உடனே ஜூலியும் அடியே கியோக்கி என்ன எனக்கு தெரியாம போதை மருந்து எதுவும் யூஸ் பண்றியா, அதான் உனக்கு இப்படி எல்லாம் இல்லூஷன் எல்லாம் தெரியுதா? ஜூலி அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த ஆளு உண்மையாவே உனக்கு தெரியலையா? சத்தியமா தெரியலடி, ஒருவேளை நீ பாக்குறது ஏதாவது பேயா இருக்குமோ? எது பேயா இல்லையே, கண்டிப்பா அது மனுஷன் தான் சொல்லிட்டு இவளும் ஒரு சின்ன திங்ஸ் எடுத்து அப்படியே தூக்கி போடுவா. அத நம்ம ஹீரோ உடம்ப கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போகுது. ஹீரோயினுக்கு இத பார்த்தா எப்படி இருக்கும், ஆத்தாடி அப்படின்னா உண்மையாவே இது ஹீரோவோட பேய் தாங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐயோ இங்க பேய் இருக்குதுடி ஓடு ஓடுன்னு ஜூலியும் சேர்த்து உசுப்பிட்டு இருக்கா. சொல்ல போனா ஒரு கட்டத்துல ஹீரோயின் பயந்து அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வீச ஆரம்பிக்கிறா. நல்லவேளை கூட இருக்க ஜூலி தான் அந்த புள்ளைய சமாதானப்படுத்தி கீழே உட்கார வைக்கிறா. இந்த பாரு அங்க உண்மையாவே பேயெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் உன்னோட கற்பனை. இல்ல நான் நிஜமாவே அந்த உருவத்தை பார்த்தேன்னு ஹீரோயின் செக் பண்ணும் போது இப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த ஹீரோ உருவத்தை காணோம். என்ன இது இப்பதானே உருவத்தை பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போச்சுன்னு இவளுக்குள்ள ஒரு குழப்பம். ஒருவேளை நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சதால நமக்கு தான் ஏதோ இலிஷன்ல தப்பா தெரிஞ்சிருக்கு போலன்னு ஓரளவுக்கு மனசை அமைதிப்படுத்துறா. அதே டைம்ல இந்த ஜூலிக்கு ஒரு சின்ன டெக்ஸ்டும் வருது. ஏ கியோக்கி என்னோட பாய் ஃப்ரெண்ட நான் பாக்குறதுக்காக கீழே வெயிட் பண்றானா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உங்ககிட்ட பேசிட்டு கண்டிப்பா சீக்கிரமே திரும்ப வரேன்னு கூடுன்னு இந்த புள்ள அங்க இருந்து கிளம்புறா. சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு ஹீரோயின் வழி அனுப்பி வச்சுட்டு கதவை சாத்தும் போது என்னப்பா உன் ஃப்ரெண்டு போயிட்டாலான்னு பின்னாடி இருந்து மறுபடியும் ஹீரோவோட குரல் கேக்குது. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ டேய் நீ இன்னும் போகலையாடான்னு சொல்லிட்டு பயத்துல குடுன்னு வெளியில ஓட ட்ரை பண்ணுவா. அப்ப கால் தர மாதிரி புள்ள கீழே விழுற அளவுக்கு போயிடுவா. உடனே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோ டக்குன்னு கையை நீட்டும் போது ரெண்டு பேராலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட முடியுது. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே அங்க நின்னுகிட்டு இருந்த ஹீரோவையும் காணோம். அப்பாடா மறுபடியும் அந்த உருவம் போயிடுச்சு போலன்னு ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே இவளோட உடலை இவளாலேயே கட்டுப்படுத்த முடியல. இவளோட ரெண்டு கைகளுமே இவ கட்டுப்பாட்டை விட்டு போகுது. எலே என்னடா நடக்குதுங்க, என் உடம்ப என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இத சொல்லி முடிச்சதுமே ஹீரோனோட கண்ட்ரோலை விட்டு போன உடம்பு இப்ப ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஆமாங்க நம்ம ஹீரோயின் எப்ப தொட்டுக்கிட்டாங்களோ அந்த நொடியே ஹீரோவோட ஆன்மா ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்து அவ உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அடடா என்னால ஒரு உடம்புக்குள்ள கூட போக முடியுமா, இது நல்லா இருக்க. இவன் பேசி முடிச்சதுமே ஹீரோயின் பேசுறா. ஓ என்னப்பா என் உடம்ப நீ கண்ட்ரோல் பண்றியா, இந்த பாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு, முதல்ல என் உடம்ப விட்டு போ. இப்ப இவ பேசுனதுமே மறுபடியும் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த உடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜாலியா ஓடி பெட்ல தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோயின்
ஹீரோயின் வேணா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சுவா. சரி சரி உடனே நான் உடம்ப விட்டு வரேன்னு கண்ணை மூடி அமைதியாகும் போது நினைச்ச மாதிரியே ஹீரோயின் உடம்ப விட்டு ஹீரோ வெளியில வந்துட்டான். ஆனா பாருங்க உருவம் இன்னும் மறையல. ஹீரோ 100% பேய்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போனதால எப்பா ஆளவுரா சாமின்னு கதவை திறந்துகிட்டு நம்மளால அங்க இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பாருங்க எவ்வளவு வேகமா ஓடி வந்தாலும் கூட சடனா ஹீரோ குறுக்க வந்து நிக்கிறான். அதையும் தாண்டி அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே வந்தா கூட அங்கேயும் படிக்கட்டுக்கு கீழே நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அடியே நான் சொல்றத தெளிவா கேளு. நீ 15 மீட்டர் என்னை விட்டு தள்ளி போனாவே ஆட்டோமேட்டிக்காவே என் உருவம் உன் முன்னாடி வந்து நிக்குது. சோ இத நானே நினைச்சாலும் தடுக்க முடியல. இல்ல நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டேன்னு மறுபடியும் நம்மால ஓட ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்க இருக்க சின்ன சப்வேக்குள்ள இவளோட ஃப்ரெண்டு ஜூலி இருக்கா இல்லையா, அவ அழுகக்கூடிய சத்தம் கேக்குது. என்னடா நெட்டி பார்த்தா ஜூலியோட பாய் ஃப்ரெண்டு அவளை அடிச்சு வலுக்கட்டாயமா அவகிட்ட காசை வாங்கிட்டு இருக்கான். பணம் இல்லன்னு சொன்னதும் போதும் நீ ஒரு உதவாக்கற, உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாதுன்னு அந்த பாய் ஃப்ரெண்டு பைய ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோனால இதை பார்த்து பொறுக்க முடியல. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட வளைச்சு பிடிக்கிறா. அவன் பதிலுக்கு ஒரு பார்வை தான் பாக்குறான். புள்ள பயந்து கையை எடுத்துட்டா. மன்னிச்சிருங்க நான் ஜூலியோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, சாரி நானும் ஜூலியோட பாய் ஃப்ரெண்ட் தான். அடிக்கடி எங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் ரொம்ப சகஜம், விடுங்க நாங்களே இதை பாத்துக்கிறோன்னு ரொம்பவே நல்லவ மாதிரி பேசி ஜூலி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப பின்னாடியே வந்த ஹீரோவோட பேயும் என்ன அவனை பார்த்து அவனுக்கு அடிக்கணும்னு தோணுது இல்ல, என் கைய மட்டும் தொட நான் உடம்புக்குள்ள வந்துருவேன், அதுக்கப்புறம் உன் ஆசை தீர நான் அவனை அடிக்கிறேன். இந்தோடா இந்த சில்லி விஷயத்துக்காக நான் உன்னை என் உடம்புக்குள்ள விடுவேன்னு பாக்குறியா, வாய்ப்பே கிடையாது. வீரமா டைலாக் பேசிட்டு வேகமா நடந்து வந்த ஹீரோயின் பாதியிலேயே நிக்கிறா. ஏன்னா இவளால டைரக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்க முடியாது, அதுக்கான தைரியமும் இவளுக்கு கிடையாது. சோ ஹீரோ மட்டும் தான் இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் புரிஞ்சுக்கிட்டு மனச கல்லாக்கிட்டு இவ ஹீரோவோட கைய பிடிப்பா. அடுத்தனுடைய நம்மால அவ உடம்புக்குள்ள போயிட்டான். அப்புறம் என்ன தலைவன் சும்மா இருப்பானா, மொத வேலையா அந்த பாய் ஃப்ரெண்ட வளைச்சு புடிச்சு இடுப்போட சேர்த்து ஒரு எத்து. அப்போ உடனே ஹீரோயினும் அட பாவி என்னடா புசுக்குன்னு பேச்சுவார்த்தையே நடத்தாம சண்டைக்குள்ள போயிட்ட. இப்ப ஹீரோயின் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க விஷயத்த பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டு பயலுக்கு கன்ஃபியூஷன். உடனே பக்கத்துல வந்தவ ஏய் என்ன நீ அவ ஃப்ரெண்டா இருந்தா என்னைய அடிப்பியா, எங்க உன்னால மறுபடியும் முடிஞ்சா என்ன தடுத்து பாருன்னு ஜூலிய அடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் போது கரெக்டா ஹீரோ கைய பிடிச்சிட்டான். உடம்ப சொல்லட்டி விட்டு ஓங்கி மண்ட மேலேயே ஒரு குத்து. அடி வாங்கின பாய் ஃப்ரெண்ட் அழுறான். சரி ஓகேங்களா, ஆனா குத்துன வேகத்துக்கு நம்ம ஹீரோனோட கையும் வலிக்கும் போல. ஏன்டா புல்லாம் பண்றன்னு இவ்வளவு அழ ஆரம்பிக்கிறா. அது மட்டும் கிடையாது, அந்த பாய் ஃப்ரெண்டு பையனை பாருங்க, ஏய் இன்னைக்கு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்னு வேகமா பையன் ஓடி வருவான். ஆனா நம்மாலு ரொம்ப அசால்ட்டா அந்த பையனோட கழுத்தை திருப்பி விட்டு அதே இடத்துல மயங்க வச்சுட்டான். திரும்ப ஹீரோ உடம்ப விட்டு வெளியில வந்துட்டா. ஜூலிக்குமே ஹீரோனை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ சரியான நேரத்துக்கு வந்தானே. ஹீரோனை கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு கீழே விழுந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் திரும்ப எழுந்து வந்து ஹீரோனை கீழே தள்ளி விட்டு அவ கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோவும் உன் கையை கொடு அப்பதான் என்னால உன் உடம்புக்குள்ள வர முடியும்னு சொல்லுவான். ஆனா பாருங்க அதுக்குள்ளேயே நம்ம ஜூலி இருக்கா இல்லையா, அவ ஒரு பெரிய கல் எடுத்து பாய் ஃப்ரெண்ட் மண்டையிலேயே அடிச்சிட்டா. பையன் மறுபடியும் வாங்கிட்டான். இங்கதான் சந்தேகத்துல ஜூலியும் ஆமா கண்டிப்பா உனக்குள்ள இந்த அளவுக்கு திறமைகள்லாம் கிடையாது, உண்மையை சொல்லு உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா. ஒரு தயக்கத்தோடைய ஹீரோயினும் ஆமா என் பக்கத்துல ஒரு பேய் இருக்கு, அதோட பேரு குடோ, அவன் தான் என் உடம்புக்குள்ள வந்து எனக்காக சண்டை போட்டான்னு உண்மையை சொல்லுவா. இப்ப ஜூலிக்கு மீது நம்புறது தவிர வேற வழியே கிடையாது. அதனால இப்ப 3 பேரும் நேரா பக்கத்துல இருக்க கஃபேக்கு வராங்க. எப்பா உண்மையாவே உன் பக்கத்துல இருக்க பேய் அழகா இருக்கானா, அவனை உன்னால தொட முடியுமா அப்படி இப்படின்னு ஜொல்லு விட்ட மாதிரியே இந்த ஜூலி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனை பாருங்க, ஹீரோ கூப்பிட்டு ஏண்டா என்னடா பண்ணி வச்சிருக்க பாரு, நீ என் உடம்ப வச்சு சண்டை போட்டதால என் கை ஃபுல்லா லைட்டா காயமாயிடுச்சு. எதே நான் சண்டை போடனா, இந்த பாரு நான் உங்ககிட்ட சண்டை போடவா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன். நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஓஹோ என்னைய எதிர்த்து பேசுறியா நீ, பாரு இனிமே நீ என் பக்கத்துல கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு டேபிள்ல கிடக்க உப்பு எடுத்து அப்படியே ஹீரோ மேல கொட்டுவா. பொதுவா இந்த ஜாப்பனீஸ் கதைகள் படி பேய்கள் மேல உப்ப கொட்டினா அந்த உருவம் அழிஞ்சு போயிடுங்கிறது இவங்களோட நம்பிக்கை. ஆனா ஹீரோயின் நினைச்ச மாதிரி இந்த ஹீரோவோட பேய் இன்னும் மறையவே இல்ல. அங்கதான் குத்துகள் மாதிரி உட்கார்ந்துருக்கு. நடக்கிற எதுவும் புரியாம குழம்பி போன ஹீரோனும் ஆமா நீ இதுக்காக ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுற, பதிலுக்கு நம்மால அதுக்கான பதில் உன் பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லுவான். என்னடா எடுத்து பார்த்தா ஹீரோயின் படிக்கட்டுல வரும்போது ஒரு புல்லட்டோட கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பால, அதுதான் இன்னும் இவ பாக்கெட்ல இருக்கு. ஆக்சுவலா இதுல இருந்த புல்லட் மூலமா தான் நான் இறந்து போனேன். அதோட கேஸ் நீ தொட்டதாலேயோ என்னமோ உன்னால மட்டுமே என்ன பார்க்கவும் கேட்கவும் முடியுது. ஐயோ அப்படின்னு அது உண்மையான தோட்டாவா, ஆட பாவி மனுஷா, நான் ஏதோ சாதாரண இரும்பு நினைச்சிட்டேன்டா பைத்தியகாரா. சரி அதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ எதுக்காக இறந்து போன, உன்னை யாரு கொல்ல போறாங்க. இந்த பாரு செல்லம், நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, நான் ஹிட்மேன், அதாவது பணத்துக்காக கொலை பண்ணக்கூடியவன். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல நானும் ஒரு ஆளா இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஒரு சில பேர் கொல்ல வந்தாங்க. அவங்க கூட சண்டை போட்டு கிளம்புறப்பதான் என்னை யாரோ ஒருத்தரை சுட்டு கொன்னாங்க. ஆனா அவங்க முகம் மட்டும் எனக்கு சுத்தமா ஞாபகத்திலேயே இல்ல. ஒருவேளை என்னோட இறப்புக்கு யாரு காரணமோ அவங்கள நீ கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்ட அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும். எது கொலையா, போயாயோ எனக்கு நிறைய வேலை கிடைக்குது. இனிமே நீ யாரோ நான் யாரோ, உன்னை கண்டுகிட்டா தானே பிரச்சனை. இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூலி அப்படியே பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அடுத்து அப்படியே அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு வரா. ₹1 காசு எடுத்து உண்டியல்ல போட்டவ, கடவுளே எப்படியாச்சும் என் கூட இருக்கிற இந்த பேய மறைய வச்சிருன்னு கடவுள்கிட்ட வேண்டா. ஆனா பாருங்க ஹீரோ
ஹீரோ பக்கத்துல நின்னு இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் சடனா ஹீரோனுக்கு அந்த மசோட்டான ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அந்த பைக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு படிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு நைட்டு என்னோட ஃப்ரெண்ட் நவோமி அவனும் நானும் சரக்கு அடிக்க போறோம், உனக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆக்சுவலா இந்த நவோமிங்கிற ஆளு இந்த ஊருக்குள்ளேயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸான யூடியூபர் மாதிரி. அந்த மசோட்டா பாயலுக்காக இல்லைனாலும் கூட நவோமிக்காக போகலாம், பையனை எப்படியாச்சும் உசார் பண்ணலாமேன்னு ஹீரோயின் கிளம்ப ட்ரை பண்ணுவா. அப்ப ஹீரோ உள்ள போந்து அந்த போட்டோல இருக்க ரெண்டு பேரையும் நம்பாத, அவனுங்க ரொம்ப கெட்டவனுங்க, யோ போயா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோயின் நேரா அந்த பாருக்கு வராங்க. 2 வாரத்தை ஜாலியா பேசிட்டு ஆளுக்கு ஒரு பெக் அடிப்பாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, யோ சரக்குக்கான காசு இதோ வச்சுக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு லைட்டா ஒரு அடி வச்சதுமே தொப்புன்னு நம்ம ஆளு தடுமாறி கீழே விழுறா. எலே நவோமி மசோட்டா தண்ணியில என்னடா கலந்து கொடுத்தீங்க? டே பங்காளி பாத்தியா, நம்ம கொடுத்த மருந்து கொஞ்சம் பொறுமையா தானே வேலை செய்யும், இவன் என்ன டக்குன்னு வாங்கிட்டா? அப்ப உடனே ஹீரோயினும், அட பாவீங்களா, உங்களை போய் நம்பி வந்தோம் பாத்தியா, எனக்கு இது தேவை, ஆனா பாரு இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டினது நான் கிடையாது நீங்கன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. இவன் இந்த பாருக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தையும் பேசிருக்கா. அதாவது என்னன்னா, இந்த மசோட்டாவும் நவோமியும் ஹீரோ வேலை பார்த்த அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட போதை மாத்திரைகளை வாங்குறதுக்காக அடிக்கடி வருவானுங்களா. எப்பவுமே இந்த பாருக்கு வந்து அழகான பொண்ணுங்களை உசார் பண்ணி அவங்க குடிக்கிற சரக்குல மருந்த கலந்து விட்டு அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் வாழ்க்கையவே அழிச்சிருவானுங்களாம். இந்த உண்மைகளை ஹீரோன் கிட்ட சொன்னாலும் கூட அவளுக்கு சந்தேகம் தீரவே இல்ல. சோ என் கூட நீ பாருக்கு வா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடந்தா நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ பேய் உருவத்துல இருக்கதால அந்த வெயிட்டர் இருக்கா இல்லையா, அவன் சரக்குல போதை மருந்த கலக்கிற விஷயத்த நம்மால தெளிவா பார்த்து ஹீரோன் கிட்ட சொல்லிட்டான். சோ இவளும் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு சரக்க திரும்ப அந்த கிளாஸ்லயே துப்பிருப்பா. இது அங்க இருந்த லொட்டா பசங்க கவனிக்கல. பிளாஷ்பேக் முடிஞ்சதும் போதும் ஹீரோ பாருங்களேன், இவனுங்கள்ட்ட எல்லாம் பேசி வேலைக்கு ஆகாத, என் கையப்படி நான் அவங்கள பாத்துக்கிறேன். இல்ல அதுக்கு அவசியம் கிடையாது, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பேசணும். இந்த பாருங்கடா, நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. அந்த தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீங்களாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா அப்பவும் அந்த குடிகார பயலுங்க 2 பேரும் கெக்க பொக்கன்னு சிரிக்கிறானுங்க. தோடா நாங்கன்னு தனியா வந்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. மச்சான் இவளுக்கு கொடுத்த சரக்கு போதை ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா தம்பி, சரி சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் திருந்துவீங்கன்னு படக்குன்னு ஹீரோவோட கைய பிடிக்க அம்பியா இருந்தவ இப்ப அந்நியனா மாறிட்டா. முதல்ல சண்டைக்காக மசோட்டா வருவான், அந்த பயல வளைச்சு பிடிச்சு கண்டமா பலர்னு அப்புறாங்க. இவன் அடிக்கிற வேகத்துக்கு கண்ணமெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் தக்காளி சட்னி மாதிரி ஊத்திட்டு இருக்கு. சொல்லப்போனா இதை பார்த்து நவோமி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது ஹீரோ சும்மா இருப்பானா, படக்குன்னு டேபிள்ல இருந்த ஐஸ் கட்டி உடைக்கக்கூடிய கூர்மையான கம்பிய கையில எடுக்கிறான். உள்ள இருக்க ஹீரோயினும், எப்பாடே இதை வச்சு குத்துனா ஆளு அல்பாசில போயிடுவான்டா, போலீஸ் என்ன பொங்க வச்சிருவானுங்க, சண்டையை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவா. அப்படின்னா இது ஓகேவான்னு கையில ஒரு ஜார் எடுக்கிறான். அடிக்க வந்த நவோமி மண்டையில ஒரு குத்தும் போது பையன் தடுமாறி கீழே உட்காருவான். இவன் கையில வச்சிருந்த ஜாரை நவோமி கழுத்துல வச்சு லாக் பண்ணி முட்டியை வச்சு ஒரு அடிப்பா பாருங்க. நவோமியும் அதே இடத்துல மயங்கிட்டான். சரி சண்டை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. இங்க இருக்க வெயிட்டர் இருக்கா இல்லையா, அவங்களுமே இந்த பல்லுங்களுக்காக வேலை பாக்குறவனுங்க. படக்குன்னு 2 பேரும் சண்டைக்கு வரானுங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோ சண்டை போறதுல ஜெகஜால கில்லாடி. 10 பேர் வந்தா கூட பையன் சூப்பரா சண்டை போடுவான். அதனாலயே என்னமோ வெயிட்டர்ஸ்ல ஒருத்தன் கதை ஈஸியா முடிஞ்சு போச்சு. ஆனா 2வது ஆளு இல்லாத போலாத சேட்டையை கொடுக்குறாங்க. ரைட்ரா, உன்னை அடிச்சா மட்டும் போதாது, உனக்கு பெரிய ஆப்படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான சின்னோண்டு ஊசி அப்படியே கையில எடுக்கிறான். அந்த வெயிட்டர் பையன் எதிர்பார்க்க முடியாத நேரத்துல பக்கத்துல வந்து லாக் பண்ணவன் ஊசியை வச்சு உடம்பு ஃபுல்லா சக்குன்னு குத்தி கிழிக்கிறாங்க. சொல்ல போனா பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். திரும்ப சுயநனவுக்கு வந்த ஹீரோயினும், எப்பா என்னப்பா இது இவ்வளவு பேரை போட்டு தள்ளி வச்சிருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வேணா போலீஸை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடவா? அடியே லூசு மாதிரி யோசிக்காத, நீ தற்காப்புக்காக அட்டாக் பண்ணிருந்தாலும் கூட இவனுங்க உடம்புல அதிகமா காயப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா உன்னையும் தூக்கி ஜெயில போடுவானுங்க. ஆக்சுவலா நான் ஆர்கனைசேஷன்ல இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பழக்கம், அவனோட நம்பர் தரேன், அவனை பேசி இங்க வரவே கண்டிப்பா அவன் இந்த பிரச்சனையை பாத்துப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் நம்ம ஹீரோ சொன்ன அந்த கேடி பையனுக்கு கால் பண்ணுவா. ஹாய், என்னோட பேரு கியூகி, நான் சொல்றதை உங்களால நம்ப முடியாது, ஆனா இதுதான் உண்மை. உங்க ஃப்ரெண்டு கூட்டோ ஆக்சுவலா அவரு ஏன் கூட தான் இருக்காரு. எது அவன் கூட இருக்கானா? நம்ம பேசிட்டு இருக்க, அவன் ஏற்கனவே இறந்துட்டான். இந்த பாருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், நீங்க கொஞ்சம் நேரா கிளம்பி வாங்களே, பாத்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இவ கால் கட் பண்ணதும் போதும் சந்தேகத்துல ஹீரோ கிட்ட, ஏப்பா அந்த கேடி பையன் உண்மையாவே உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு ஃப்ரெண்டு தான். எதை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லு. இல்ல தொழில் ரீதியா எனக்கும் அவனுக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும், அதனாலயே பெருசா 2 பேரும் முகம் கொடுத்து பேச மாட்டோம். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலைகளை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கேடி பையன் வந்துட்டான். அடி பாவி, என்னடி 4 பேர் கிடக்குறானுங்க, மொத்தமா கதையை முடிச்சிட்டியா? ஆமா நீ யாரு, சின்ன பொண்ணா இருக்க, இவ்வளவு பெரிய சம்பவத்தை எல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஐயா என்னோட பேரு கியூ
மியூக்கி, இந்த பாரு உன் பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்க நான் இங்க வரல. நீ கூட்டோ பத்தி ஏதோ சொல்ற, நீ என்ன கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதான் உண்மை. சத்தியமா என் பக்கத்துல அந்த கூடோ இருக்காங்க. ஆக்சுவலா இறந்து போனாலும் கூட இப்ப பேயா வந்திருக்கான். அவன் என்னால பார்க்கவும் அவன் பேசுற விஷயத்த கேட்கவும் முடியுது. உடனே கேடி பையன் கடுப்பாயிட்டு, ஏடி என்கிட்டயே ஃபன் பண்றியா, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு கையில கத்தி எடுத்துக்கிட்டு பக்கத்துல வருவான். நல்ல வேலை சரியான நேரத்துல ஹீரோயின் உடம்புக்குள்ள ஹீரோ வந்ததால கேடி பையனோட கத்தியை பிடுங்கி அந்த பையனோட கழுத்திலேயே வைக்கிறாங்க. இத பார்த்ததுமே கேடி பையனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஒரு மூவ கண்டிப்பா ஹீரோவால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா ஹீரோயின் சொல்றது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா ஹீரோ செத்து சின்ன பின்னமானாலும் கூட கேடி பயலுக்கு இந்த வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குது. நான் தான் உன்னை விட சூப்பரா சண்டை போடக்கூடியவன், உன்னை விட திறமையானவன்னு எக்கச்சக்கமான உதார் கதைகளை விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டு, எப்படியோ இந்த பயலுங்களை இங்க வச்சு போட்டு தள்ள முடியாது, வாங்க நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு கார்ல 3 பேரும் கிளம்புறாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா ஹீரோவை நீ எப்படி பார்த்தன்னு கேட்டா, ஆக்சுவலா ஹீரோவை லாஸ்டா யாரோ துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. அப்ப இந்த தோட்டாவோட கேஸ் இருக்கு இல்லையா, அது எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில ஏன் கைக்கு வந்து மாடுச்சு. அதை தொட்ட நிமிஷமே என்னால ஹீரோவை பார்க்க முடிஞ்சது. ஓஹோ, அப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஹீரோவுக்கு தன்னை கொண்டவங்க யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கணுமா. ஒருவேளை அவங்கள பழி வாங்கிட்டான் அப்படின்னா திரும்ப இவனோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும். எப்பா கேடிப்பையா, நீனும் ஹீரோவும் ஃப்ரெண்ட் ஆச்சே, உனக்கு இந்த சம்பவத்தை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, சமீபத்துல எங்களோட முன்னாள் தலைவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட பையன், பைத்தியக்கார பையன் ஜவான் உள்ள வந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் வெறும் நாய்கள் மட்டும்தான், நினைச்சா கொள்ளுவான் நினைச்சா வச்சுப்பான். இந்த மாதிரி பேசிக்கிட்டு கடைசியில ஒரு வழியா இவங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சுத்தி முத்தி ஒரு பயல கூட காணோம். கட்டி தூக்கிட்டு வந்த 4 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மொத்தமா நம்ம கேடி பையன் போட்டு தள்ளிட்டான். வந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஹீரோனை வீட்டுக்கிட்ட இறக்கி விடுவான். அப்ப கூட மறுபடியும் சந்தேகத்துல, உண்மையாவே கூட்டம் கூட தான் இருக்கானான்னு கேட்பான். அட ஆமான்னு ஹீரோயின் சத்தியம் பண்ணுவா. சரி அப்படின்னா பாதுகாப்பாரு, நாம இனிமே சந்திக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு கேடி பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். திரும்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோனுக்கு தூக்கம் தாங்கல. தோப்புன்னு பெட் மேல விழுறா. அப்பதான் டக்குன்னு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பாரு அந்த பார்ல ஆக்சுவலா நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், அட நீ மட்டும் இல்ல நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்ன சொல்ற எனக்கு புரியல. ஆக்சுவலா இது வரைக்கும் வெறும் பணத்துக்காக நான் எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், அதுவும் கணக்கு கூட இல்லாம. ஆனா முதல் முறையா தப்பு பண்ணக்கூடிய ஒரு சிலரை எதிர்த்து நான் சண்டை போட்டிருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உடனே ஹீரோயினும், அப்படின்னா இவ்வளவு நாளா நீ கெட்டவனா இருந்தல்ல, இதுக்கப்புறம் ஒரு நல்லவனா சூப்பர் ஹீரோ போல நல்லவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலாம்ல, எனக்காக இது நீ பண்ணுவேன்னு கேட்கும்போது ஹீரோவும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணுவான். சரிப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு குப்பரகா படுத்து நம்மளால குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்து இந்த கேடி பையனோட குலகார கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புது தலைவனான ஜவானை காட்டுறாங்க. ஒரு ஆளை கைத்த வச்சு கட்டி போட்டு காலை நல்லா விரிச்சு வச்சுட்டாங்க. ஏன்டா டேய் என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியான்னு கையில ஒரு பெரிய இரும்பு பந்து எடுத்து அப்படியே ஒரு உருட்டுவான் பாருங்க. ஆம்பிடுதாங்க பந்து நேரா அவனோட அந்தரங்க பாகத்திலேயே இடிச்சு பையன் அப்பவோ இப்போன்னு இழுத்துட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அல்ல கைக்கு சிக்னல் கொடுத்ததுமே அவன் கட்டி போட்டிருந்த ஆளை சுட்டு போட்டு தள்ளிடுவான். அதே டைம்ல கரெக்டா கேடி பையனும் உள்ள வரான். ஜவான பாருங்களேன், கேடி பையனை மதிக்கவே மாட்டேங்கிறான். ஏண்டா எங்க அப்பா இருந்த வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லா வேலை பாத்தீங்க, ஆனா இப்ப நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கேட்கக்கூடிய நாய்கள் மட்டும்தான். அதனால உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீ பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். சரி போனது போகட்டும், எதுக்காக இங்க வந்த? ஜவான், நான் பேச வந்தது கூட்டோ பத்தி. அவனுக்கு என்ன, அவன் தான் இறந்துட்டானே. ஆமா அது என்னமோ உண்மைதான், ஆனா நான் மறுபடியும் இன்னைக்கு கூட்டோவை பார்த்தேன். எது கூட்டோவை பாத்தியா? சும்மா கதை விடாதடா. கூட்டோனா உண்மையான கூட்டோ கிடையாது, அவனோட இறந்து போன ஆன்மா ஒரு 19 வயசு பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கு. கேட்க போக்கன்னு மொத்த பேரும் சிரிக்கிறானுங்க. என்னடா ஃபன் பண்ணிட்டு இருக்க? ஏடா இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு. சரிங்க நல்லா சரிங்க, நானும் உங்கள மாதிரி தான். அந்த பொண்ணு சொல்லும் போது எல்லாமே பொய்ன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அவ சொன்னது எல்லாமே உண்மை. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு காஸ்டியூம் போட்ட கும்பல் வரானுங்க. மொத்த பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்கு. ஜவானும் அவன் கூட இருந்த டீமும் மொத்தமா பயந்து போயிருவானுங்க. அப்ப அந்த கருப்பு டீமும், ஏண்டா ஜவான் உங்க அப்பா போகும்போதே உன் கதையும் முடிச்சு விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், உனக்கு என்ன தைரியம் வந்தா என் ஆளுங்க மேலேயே கை வச்சிருப்ப. இந்த பாருங்க ஆண்டன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த பையன் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்லையே. கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜவான் பக்கமா திரும்புவான். சரி பால் கன்ஃபார்ம் நினைக்கும் போது இந்த கேடி பையன் கேங்லயே ஒரு கொடூரமான ஆள் இருக்கான். அவனோட பேரு லெஜெண்ட். அந்த பையன் உள்ள புந்து, ஆண்டன் எங்க போறீங்க, வாங்க பக்கத்து ரூமுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம் அதையெல்லாம் கேட்காம மறுபடியும் துப்பாக்கி நீட்டும் போது லெஜெண்ட் ரொம்ப ஈஸியாவே இந்த துப்பாக்கியை புடுங்கிட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, நேரா பக்கத்து ரூமுக்கு கூட்டு போனவன் 10 செகண்ட் ஆனதும் போதும் டப்புன்னு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் போட்டு தான் கேக்குது. வெளியில உயிரோட வந்தது இந்த லெஜெண்ட் மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் கூட பயங்கரமான ஆளுங்களை இந்த ஜவான் வச்சிருக்கான். இப்ப தேவையான தகவலை கொடுத்துட்டு நம்ம கேடி பையன் அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது மறுபடியும் ஜவான் கூப்பிட்டு, உண்மையாவே அந்த கூட்டோ பேயா திரும்ப வந்திருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அட்ரஸ் என்கிட்ட சொல்ல, துளி கூட யோசிக்காம போட்டு கொடுத்துட்டு இந்த கேடி பையன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா லெஜெண்டோட தலைமையில ஒரு 4 பேரை சண்டைக்காக ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறானுங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி இருக்கலாம், ஆனா ஹீரோவுக்கு தூங்க முடியாது இல்லையா, அதனால குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருப்பான். அப்பதான் படிக்கட்டுல நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்டு இங்க
வரது எல்லாமே கொலகார பயிலுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உடனே ஹீரோனை உசுப்பி விட்டு, இந்த பாரு நம்மள போட்டு தள்ள ஆள் வந்திருக்கானுங்க. யோ என்னையா சொல்ற? என் வீட்டை பத்தி யாருக்கும் தெரியாத. ஒரு நிமிஷம் இரு, நம்ம இங்க இருக்கோம்னு கேடிப்பனுக்கு தெரியும்ல. ஆஹா ஃப்ராடுகர பைய அப்படின்னா அவன் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு வர்ற எதிரிகள் கூட சண்டை போடலான்னு முதல்ல அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த பவரையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. எதிரிகள் ஒருத்தன் கரெக்டா கன்னை தூக்கிட்டு உள்ள வந்ததும் போதும் இருட்டு ஹீரோவுக்கு சாதகமா போறதால ஹீரோயின் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வந்த எதிரிகள் ஒருத்தனை வளைச்சு பிடிச்சு அவங்கிட்ட இருக்க துப்பாக்கிய நம்மால் தூக்கிட்டான். கடைசியில வீட்டுக்குள்ள இருந்து டப்பு டப்புன்னு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் தான் கேக்குது. ஆக்சுவலா இந்த லெஜெண்ட் இருக்காலையா, அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே மாட்டான். கடைசியில துப்பாக்கியோட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் லெஜெண்ட் வேக வேகமா மேல ஓடி வருவான். இவன் ஆளுங்க மொத்த பேரும் கீழே கிடக்குறானுங்க. அப்படின்னா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவ ஜன்னல் வழியா தாவி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. ரொம்பவே பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து டக்குன்னு உடம்ப விட்டு வெளியில வந்துருவான். போச்சு போச்சு, என் வீடு மொத்தமா காலி ஆயிடுச்சு. ஏடா நீங்க சுட்டு விளையாடுறதுக்கு என்னோட இடம் தான் கிடைச்சுச்சான்னு இவ ஒரு பக்கத்துல புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்பதான் கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம கேடி பேனு வரான். வாடா புண்ணியவான, நீ தானே போட்டு கொடுத்த. மன்னிச்சிருப்பா, நான் போட்டு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா நம்மளோட முன்னாள் தலைவரை போல இந்த ஜவான் கிடையாது, நம்ம யாரையும் மதிக்கவே மாட்டேங்கிறாப்பா. அதனாலதான் நீ திரும்ப வந்த விஷயத்த அவங்கிட்ட கோத்து விட்டா கண்டிப்பா உனக்கும் கிளாஷ் ஆகும். நீ அவன் கதையை முடிச்சு விட்டுருவ. அதுக்கப்புறம் நான் தலைவனாகலான்னு ஒரு சின்ன பிளான போட்டேன். ஆனா பாரு கணக்கு தப்பா போயிடுச்சு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இந்த ஹீரோயின் இருக்காளே இவள ஏன் கூட அனுப்பி வை, நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். தலைவி சும்மா இருப்பாளா? ஏண்டா தீவெட்டி தலையா, உன்னாலதான்டா என் வீடு எல்லாமே வீணா போச்சு நாரப்பயல அப்படி இப்படின்னு அசிங்கமா திட்டுவா. கடுப்பான அந்த பையன் துப்பாக்கி எடுப்பான். ஆனா சரியான நேரத்துல உள்ள வந்த ஹீரோயினோட ஆக்கிபை பண்ணிட்டு துப்பாக்கிய டப்புன்னு இவன் முடிங்கிட்டான். அந்த ஒரு செகண்ட் தான் உண்மையாவே ஹீரோவை யாரு சாகடிச்சதுன்னு ஒரு சின்ன இல்யூஷன் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து போகுது. பார்த்தா மொத்த பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவை சாகடிச்சது வேற யாரும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இதே கேடி பையன் தான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல கையில துப்பாக்கியோட வந்த கேடி பையனை பார்த்த ஹீரோ அவங்கிட்ட இருந்த லைட்டரை வாங்கி தம்ம பத்த வைக்கிறான். உடனே கேடி பையனும், இந்த பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இங்க வந்ததுக்கான காரணம் உன்னை கொல்லணுங்கிறது மட்டும் இல்ல, நம்ம தலைவர் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வேலையை நீ நல்லபடியா முடிக்கல. சொல்ல போனா அந்த ஆளை தப்பிக்க விட்டுட்ட. உனக்கு தெரியும்ல நம்ம சட்டத்திட்டங்கள் படி நீ பண்ணது ஒரு தப்பு, அதுக்காக தான் உன்னை கொல்ல சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், பரவாயில்ல விடு, நானும் பல கொலைகளை பண்ணிருக்கேன், என்னோட பாவங்களை கழுவணும்ல, எனக்கும் வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப என்ன கொல்லாம இங்க இருந்து போன அப்படின்னா நாளைக்கு அவனுங்க உன்னை கொல்லுவானுங்க. எவனோ ஒருத்தன் கையில சாகிறதுக்கு உன் கையில சாகிறது நல்லது. இப்படி எல்லாம் சொல்லும் போது பாவம் நம்ம கேடு பையனுமே எமோஷனல் ஆயிடுவான். கடைசியில அழுதபடியே ஹீரோவை சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்த விட்டுமே கிளம்பிருப்பான். ஆக்சுவலா இந்த இல்யூஷனை நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, ஹீரோனாலையும் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. குழந்தை மாதிரி கேடி பையன் அதே இடத்துல உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிடுறா, நம்ம தலைவர் இறந்து போனதுக்கு அப்புறமா புதுசா பதவிக்கு வந்த புள்ளகாரன் ஜவான் உன்னை சாகடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தான். ஏன்னா யார் மேலேயும் இவனுக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு எதிரியாவும் போட்டியாவும் நான் இருந்ததால மட்டும்தான் அவ இன்னும் என்ன அவன் கூட வச்சிருக்கான். இவன் அழுகிறத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாவம் ஹீரோ பேசுறதுதான் அவனால கேட்க முடியாதே. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஜவானோட அல்லக்கைகள் அடி வாங்கிட்டு வந்ததால வில்ல பயலுக்கு கோவம் தாங்கல. ஏன்டா உதவாக்குறீங்களா, நீங்களாம் தண்டச்சோறு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா தப்பிச்சு போன எல்லாரும் திரும்ப இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பாதுகாப்பை பலப்படுத்துன்னு சொல்லி ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த ரவுடிகளையும் இங்க வர வைக்கிறான். இதுக்கடையில ஹீரோயின் கேடி பேனை பார்த்து, இந்த பாரு நான் பழிவாங்க ஆசைப்படுறேன். எது பழிவாங்கவா? எதுக்கு? ஓ என்ன ஹீரோ இறந்து போனதுக்காகவா? ஏண்டா முட்டா பீஸு, உங்க ரெண்டு பேரை பத்தி மட்டுமே நான் கவலைப்படலடா, என்னோட வீடு அதை மொத்தமா அழிச்சதே நீங்க தானே. கண்டிப்பா இதுக்கெல்லாம் அந்த ஜவான் பையல நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படின்னா ஹீரோ மேல உனக்கு அக்கறை இல்ல அப்படின்னு போய் சொல்ல முடியாது. எனக்கு அவன் மேல அக்கறை இருக்கு. என்னதான் கெட்டவனா இருந்து பல தவறுகளை பண்ணாலும் கூட நல்லவனா மாறினதுக்கு அப்புறமா எனக்கே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காண்டா. தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஹெல்ப் பண்ணு, அந்த ஜவான் கதையை நம்ம முடிக்கலாம். ஆரம்பத்துல முடியாதுன்னு கேடிப்பைய சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் வர வழி இல்லாம இவ சொன்ன டீலுக்கு ஓகே சொல்லுவான். அடுத்து மொத்த பேரும் அந்த வில்லனோட கேங் இருக்கக்கூடிய ஒரு பழைய குடோனுக்கு வரானுங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோவும், கவலைப்படாத என் உயிரை கொடுத்தாச்சும் ஒன்ன காப்பாத்துவேன்னு ஹீரோயினுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். கேடிப்பைய மேல இங்க இருக்க யாருக்கும் சந்தேகம் கிடையாது. சோ இவன் ஒன்னும் தெரியாத மாதிரி முதல்ல உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பேயா இருக்கதால எதிரிகள் வராங்களா இல்லையாங்கிறத ஒன் பை ஒன்னா நோட்டை விட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதே மாதிரி பதுங்கி முதல்ல கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான துப்பாக்கி இருக்கு. தனக்கு தேவையான ஒரு 4-5 துப்பாக்கிகளை ஹீரோயின் கிட்ட எடுத்து வச்சுக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் உள்ள வந்ததுமே கேடி பையன் கூட ஒன்னா சேர்ந்த ஒவ்வொரு எதிரிகளையும் சரமரியா சுட ஆரம்பிக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சீனையும் தெரிக்க விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலா என்னால எடுத்தங்கோத்தோன்னு இந்த சீன்ஸ் எல்லாம் டக்குன்னு கட் பண்ணி சொல்ல முடியும். ஆனா விஷுவலா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய சின்ன வாண்டுங்க கதையெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு கடைசியா ஹீரோ
லெஜெண்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். மத்தவன் கூட ஏதோ அப்பசப்ப. ஆனா இந்த பையன் ரொம்பவே திறமையான ஆளு. ஹீரோவுக்கும் இவனுக்கும் சண்டை படு ஜோரா போயிட்டு இருக்கு. முதல்ல ஹீரோ கத்திய வச்சு சண்டை போடுறான். அடுத்து பார்த்தா லெஜெண்ட் கத்திய பிடுங்கி சண்டை போடுறான். பட் சண்டையோட முடிவுல என்னமோ நம்ம ஹீரோவுக்கு தான் அடி பயங்கரமா விழுது. இது போட ஒரு எத்துவான் பாருங்க. பையன் சுருண்டு அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். இவன் மயங்கினதும் போதும் நம்ம ஹீரோவின் உடம்ப விட்டு இவனோட ஆன்மாவுமே தனியா வந்துருச்சு. ஆனா லெஜெண்ட பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஹீரோயினை சாகடிக்கணும். சோ கழுத்தை புடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். ஏடா நீ ஒரு பேயடா, எப்படா மயங்குவன்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணத்துல அந்த பயல அப்படியே உதறி தள்ளிட்டு தட்டு தருமாறி ஹீரோவோட கையை பிடிக்கும் போது நல்ல வேலை மயக்கத்துல இருந்த ஹீரோவோட ஆன்மா திரும்ப ஹீரோயின் உடம்புக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஓடி வந்து எட்டி கிட்டி தலைமையிலேயே ஒரு எத்து. லெஜெண்ட் அங்கேயே சுருண்டு விழுந்துட்டான். போதாத நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு இந்த ஜவான் பையன் மிஷின் கன்னோட வந்துட்டாங்க. படன்னு சுட ஆரம்பிக்கிறான். உசுருக்கு பயந்து ஹீரோயின் கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. ஆனா பாவம் இவன் சுட்ட வேகத்துக்கு அங்க இருந்த லெஜெண்ட் பையன் இறந்து போயிட்டான். ஜவான் கிட்ட மட்டும் என்ன நூத்துக்கணக்கான தோட்டாவா இருக்க போது ஒரு லிமிட்டுக்கு மேல புல்லட்ஸும் காலி ஆகுது. இதான் சாக்குன்னு ஹீரோவும் கரெக்டா முட்டிக்கால பார்த்து டப்புன்னு சுடுவான். வழி தாங்க முடியாம பையன் அதே இடத்துல சுருண்டு விழ கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி பையனும் வந்துட்டான். ஹீரோ இறந்து போனதுக்கு முக்கிய காரணமே இந்த ஜவான் தான். சோ அந்த பையல சம்பவத்திலேயே சுட்டு கொன்னாச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க இருக்க கேடி பையனுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோ கூட என்னதான் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டாலும் கூட நாளோட முடிவுல இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஹீரோ இறந்து போன வெறுப்ப தாங்க முடியாம தான் இங்க இருக்க வில்லன் கதையை முடிக்கிறதுக்காக திரும்ப ஹீரோயின் இருந்த இடத்தையே வில்லன் கிட்ட வேணும்னு கோத்து விட்டுருக்கான். ஒரு வழியா பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் தட்டு மாதிரி பேசினபடியே வெளியில நடந்து வந்துட்டு இருப்பா. அப்பதான் லைட்டா திரும்பி பாக்குறா. இவ்வளவு நேரமா கூட இருந்த ஹீரோவை இப்ப காணோம். எதுவும் புரியாத கேடி பையனும் ஆமா ஹீரோ எங்க போனான்னு கேட்டா ஒரு நிமிஷம் ஹீரோ ஒரு முறை என்கிட்ட சொன்னா இவனோட சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள சாகடிச்சுட்டா இவனோட ஆத்மா சாந்தி அடையும் சொன்னா. ஒருவேளை வில்லை இறந்து போனதால ஹீரோவோட ஆன்மா சாந்தி அடைஞ்சு வெளிச்சத்துக்கு போயிடுச்சோ என்னமோ. சரி பரவாயில்ல விடு, வானுலகத்துக்கு போயிட்டாச்சும் அவன் நிம்மதியா இருக்கட்டும். உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு. உன் வீட்டு செலவுக்கான மொத்த பணத்தையும் நானே கொடுக்குறேன். ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. முன்ன விட இவளுக்குள்ள இருந்த பயம் பதட்டம் இது எல்லாமே கம்மியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா கூட இருந்த ஹீரோ தான் அது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டான ஜூலிய பாக்குறதுக்காக இவ தங்கி இருந்த பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போவா. அப்ப பாருங்க மறுபடியும் படிக்கட்டுல ஒரு சின்ன தோட்டாவோட பீஸ் ஒண்ணு கிடைக்குது. உண்மையாவே இந்த படம் இந்த இடத்துல முடியுதா இல்ல இந்த தோட்டாவை வச்சு இன்னொரு கதை ஆரம்பிக்க போகுதா? இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ட்விஸ்டா கொடுத்த இங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா நம்ம ஹேர் ஆயில ஒரு தடவையாச்சும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். சரிப்பா, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.